என்னதான் அண்ணன் தம்பியாக பழகினாலும் பங்காளி சண்டைன்னு வந்துட்டா அதில் அண்ணன் தம்பி எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி ஐபிஎல் வந்துட்டாலே தமிழ்நாடு ஃபுல்லாக அலப்பறதான். ஐபிஎல்னா ரெண்டே டீமுக்கு தான் போட்டின்னு சொல்கிற மாதிரி, ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்று எம்ஐ. அந்த ரெண்டு டீமில் ஒரு டீமான சிஎஸ்கே பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இத்தனை வருஷம் ஐபிஎல்ல இந்த எம்ஐயும் சிஎஸ்கேவும் மட்டும்தான் ஒவ்வொரு டீமும் 5 டைம் கப் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த வருஷம் 6வது டைமாக கப் அடிக்கிறாங்களாமான்னு பார்க்கலாமா நண்பர். இன்னைக்கு அதிக டைட்டில் அப்புறம் அதிக ரசிகர் பட்டால வச்சிருக்கிற 2-3 டீமில் ஒரு டீமான சென்னை டீமோட, சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே டீமோட ஃபுல் டீம் அனலைசிஸ், அப்புறம் டீமில் ஆடுற பிளேயிங் 11 பற்றியும் டீமோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் பற்றியும் தெளிவாக சுருக்கமாக பார்க்கலாமா நண்பர்கள். சிஎஸ்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோட கன்சிஸ்டன்சி பற்றி தான் நம்ம சொல்லணும். பல ஓஜி பிளேயர்ஸை வச்சுருந்த சிஎஸ்கே தரமான பல சம்பவங்களை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் கேப்டன் கூல் நம்ம தல தோனி. அவரோட செய்கை மட்டும்தான் சிஎஸ்கே இவ்வளோ கப் அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்குது. இந்த வருஷமும் ஸ்ட்ரென்த்தாக தான் ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் யங் டேலண்டோட நல்ல பேலன்ஸில் இருக்குது. எப்போவுமே டேடிஸ் ஆர்மிஸ்ன்னு சொல்கிற நம்ம சிஎஸ்கே டீம் இந்த வருஷம் நிறைய யங் டேலண்ட்ஸோட இறங்கியிருக்கிறாங்க. எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் நண்பர்களே. இந்த சீசனோட பெரிய சம்பவம்னா அது நம்ம சஞ்சு சேட்டன் வருகை தான். மனுஷன் தனியால் ஆடி இந்தியாவுக்கு உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்துட்டு கொலை ஃபார்மில் வந்திருக்காரு மனுஷன். அப்புறம் எப்பவும் டேடிஸ் ஆர்மிஸ்ன்னு சொல்கிற நம்ம சிஎஸ்கே இந்த முறை கோடியே கொடுத்து இளம் வீரர்களை கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல்னு வெறித்தனமான ஹிட்டர்ஸாக பார்த்து பொறுக்கி எடுத்து வச்சிருக்காங்க. இருக்கிற ஸ்குவாடை வச்சு நம்மோட பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா நண்பர்களே. முதல்ல ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சு சாம்சனும் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அடுத்தது நம்பர் 3ல கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் வராரு. இது 3 பேர்த்துல ஒருத்தருக்கு மாட்டினாலும் பவர் பிளே நம்ம கையில் தான் வரும். அடுத்து 4வதா சிவம் தூபே இறங்குவார். அதுக்கடுத்து கார்த்திக் சர்மா இல்லைன்னா ஊர்வில் பட்டேல் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 6வதா டெவால்டு பிரேவிஸ் இறங்குவார். சிவம் தூபே, கார்த்திக் சர்மா, பிரேவிஸ் இவங்க 3 பேருமே மிடில் ஓவர்ஸை பார்த்துக்குவாங்க. அடுத்து நம்மளோட ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகும். தல தோனி 7வதா இறங்குவார். அதுக்கடுத்து ஜடேஜாவோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக புது பையனான பிரசாந்த் வீர் இறங்க போகிறாரு. அதுக்கடுத்து நேதன் எல்லிஸ் ஆடுவார்னு ஆர்வமாக இருந்த நமக்கு நேற்று தான் வந்திருக்கு. அவர் ஐபிஎல்லை விட்டே ரூல் அவுட் ஆகிட்டார். அதனால் அவரோட இடத்த ஃபில் பண்ணுறது ரொம்ப மிகவும் கஷ்டமான ஒரு இதாக இருக்குது. அதனால் அவருக்கு பதிலாக இப்போ அன்சுல் கம்போஜ் ஆட வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 10வதுல மேட் ஹென்றி, 11வது நூர் அகமது. இதுக்கப்புறம் இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலீல் அகமது ஆடுவார். பேட்டிங்கில் நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருந்தாலும் பவுலிங் நம்ம முழுசாக எல்லிஸை மட்டும்தான் நம்பி இருந்தோம் டெத் ஓவர்ஸ்க்கு. ஆனால் இப்போது எல்லிஸும் ரூட் அவுட் ஆகிட்டாரு. அதனால் அது அவருக்கு எடுக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு தெரியல. அவங்க வரதை பொறுத்து தான் அதிகப்படியாக ஸ்பென்சர் ஜான்சன் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க எப்படி ஆடுறாங்கிறத பொறுத்து தான் நம்மளோட பவுலிங் இருக்கும். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தா எப்படியும் 200க்கு மேலே தான் ஸ்கோர் அடித்தாகணும். 200க்கு மேலே ஸ்கோர் அடித்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற பவுலர்ஸ் வச்சு எப்படி அதை கட்டுப்படுத்துகிறாங்கிறது தான் நம்ம டாப் 4 குவாலிஃபிகேஷனே இருக்கு. அடுத்து இந்த சிஎஸ்கே டீமோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாமா நண்பர்களே. சிஎஸ் டீமோட ஓப்பனிங் பேட்டிங் பார்த்தோம்னா வெறித்தனமாக இருக்குது. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட் 3 பேரில் ஒருத்தங்க ஆடினா போதும், பவர் பிளே சிஎஸ்கே பக்கம்தான். அப்புறம் தூபே, பிரேவிஸ் மிடில் ஓவர்ஸில் பார்த்துப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் இவங்க கிட்ட மாட்டினா செத்துருவாங்க.
அப்புறம் ஃபினிஷிங்கில் தலை இருக்கார். அவரை பற்றி நான் சொல்லியா உங்களுக்கு தெரியணும். அப்புறம் நம்ம புது ஃபினிஷர் கார்த்திக் சர்மா வெறித்தனம் காட்ட வெயிட்டிங்கில் இருக்கார். பவுலிங்கில் பார்த்தோம்னா கலில், ஹென்றி பவர் பிளே போடுவாங்க. நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் நூர் அகமது இருக்கார் பேட்ஸ்மேன் திணற வைக்கிறதுக்கு. நம்ம குட்டி ஜடேஜா பிரசாந்த் வீரும் வந்திருக்கான். எப்படி பண்ணுறான்னு பொறுமையாக பார்த்து தான் நம்ம சொல்லணும். டெத் ஓவர்ஸில் நம்ம பத்திரனா விட்டதுனால அந்த இடத்துல எல்லிஸ் தான் நல்லா பண்ணுவார்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று எல்லிஸ் இந்த 2026 ஐபிஎல்லிருந்து ரூல் அவுட் ஆகிட்டார். அதனால் சிஎஸ்கே டெத் ஓவர்ஸில் எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லிஸோட இடத்துல டெத் ஓவர்ஸில் போட நமக்கு இன்னும் அன்சுல் கம்போஜ், அப்புறம் புதுசாக ரீப்ளேஸ் பண்ணுற வீரர் யாருன்னு பார்த்துட்டு தான் நம்ம டெத் ஓவர்ஸில் யார் போடுவாங்கிறத சொல்ல முடியும். இப்போதைக்கு இருக்கிற ஸ்குவாடை வச்சு நம்ம டெத் ஓவர்ஸ் யார் போடுவாங்கன்னு பார்த்தோம்னா அன்சுல் கம்போஜும் மேட் ஹென்ரியும் ஆளுக்கு 2 ஓவர் போட வாய்ப்பு இருக்குது. இவங்களோட சேர்ந்து ஓரளவுக்கு நூர் அகமது ஏதாவது ஒரு ஓவர் போட்டால் ரன்ஸை கொஞ்சம் கட்டுப்படுத்த வாய்ப்பும் இருக்குது. டீமில் பேட்டிங் வெறித்தனமாக தான் இருக்குது. முதல் 5 பேரில் ஒருத்தங்களுக்கு மாட்டினா போதும், சாலிடாக எல்லா போட்டியுமே 200 தாண்டிடுவாங்க. இதில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர்னால் வெளியில் சர்ப்ராஸ் கான், உர்வில் பட்டேல், ஓவர்டன், மேத்யூ சாட் இருக்காங்க. பேட்டிங்கில் சாலிடாக இருக்குது டீம். பவுலிங்கில் நூறு, கலில், எல்லிஸ் இப்போ ரூல் அவுட் ஆகிட்டாரு. ஹென்றி நம்பி தான் இருக்காங்க. வெளியில் ராகுல் சகார், ஸ்ரேயஸ் கோபால், அன்சுல் கம்போஜ் போன்ற நல்ல பிளேயர்ஸ் தான் வெளியில் பெஞ்சில் இருக்காங்க. அடுத்து இந்த டீமோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தா ஐபிஎல்லில் அதிகமாக அனுபவம் இல்லாத நிறைய இளம் வீரர்கள் இந்த ஆக்ஷனில் எடுத்து டீமோட கலந்துருக்காங்க. அவங்க ஐபிஎல் ப்ரெஷரில் இருந்து வெளியில் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு பொறுமையாக தான் பார்க்க முடியும். அப்புறம் நம்ம ஜடேஜா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம டீமில் இப்போ இல்லை. அவரோட ஆல்ரவுண்ட் எடுத்த பல கோடிக்கு நம்பி எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்க பிரசாந்த் வீர் எப்படி பண்ணுவாருன்னு பார்க்குறதுல தான் நம்ம சிஎஸ்கே டாப் 4ல் இருக்குமான்னு முடிவு பண்ண முடியும். டெத் ஓவர்ஸில் ரொம்ப நம்ம பத்திரனாக்கு அப்புறம் அவர் வெளியே விட்டதுனால நம்பி இருந்த எல்லிஸும் இப்போ ரூல் அவுட் ஆகிட்டாரு. அதனால அவரோட இடத்த யார் பிடிக்க போகிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. டெத் ஓவர்ஸில் ஹென்றி ஒருத்தர் இருக்கார். அப்புறம் 100 ஓவர் போட்டாலும் இன்னும் 2 ஓவர் 3 ஓவர் போடுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவைப்படுது. எல்லிஸை மட்டுமே நம்பி இருந்த நமக்கு எல்லிஸ் ரூல்ட் அவுட் ஆனது பெரிய பாதிப்பு தான். அதனால் டெத் ஓவர்ஸ் எவ்வளோ ரன் கொடுக்க போகிறாங்க, எல்லிஸோட இடத்த யார் பிடிக்க போகிறாங்கிறத நம்ம பொறுமையாக பார்த்து தான் நம்ம சிஎஸ்கே டாப் 4ல் வருமா வராதாங்கிறத முடிவு பண்ண முடியும். பேட்டிங்கில் வெறித்தனமாக இருந்து பவுலிங்கில் நூறு, மேட் ஹென்றி மாதிரி நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பலாம். எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் எப்படி வேணால் போட்டியை மாத்திர மூளையாக செயல்படுற நம்ம தலை தோனி இருக்கார். அவரோட அனுபவத்தில் இந்த இளம் வீரர்கள் நல்லா பண்ணுவாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். போன டைம் சரியாக செட் ஆகாத நம்ம டீம் இந்த டைம் நல்ல டீமாகவே வந்திருக்கு. சின்ன பசங்க இப்படி ஆடுறாங்கிறத வச்சு தான் நம்ம டீம் டாப் 4 குவாலிஃபிகேஷனில் வருமாங்கிறது இருக்குது. என்னோட அனுபவத்தில் போன வருஷம் விட்டதை இந்த வருஷம் பிடிக்கிற மாதிரி டாப் 4ல் கண்டிப்பாக வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். தலை இருக்கார நண்பர்களே, கவலைப்படாதீங்க. இதே மாதிரி நாளைக்கு நம்ம பங்காளி மும்பை இந்தியன்ஸ் எம்ஐ பற்றி தெளிவாக சுருக்கமாக பார்க்கலாம் நண்பர்களே. இது போன்ற வீடியோக்குள்ளே தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்க ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நண்பர்களே.